தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய இந்த களத்தில் நாம் இப்போது பேசப்போகக்கூடிய ரொம்ப முக்கியமான தலைப்பு, சர்வதேச தலைப்பு, நம்ம தொடர்ந்து ஆதாரத்தோடு தந்து கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸ் இஸ்ரேலுடைய போர் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஒரு வீடியோவை நான் இப்போ காட்டுறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டா அந்த வீரர்களுடைய மனநிலை எப்படி அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். அதுக்காகத்தான் அதை நாம் பதிவு செய்கிறோம். ஒன்று رايتنا الله قدوتنا الرسول قدوتنا الرسول سبيلنا الجهاد سبيلنا الجهاد سبيلنا الجهاد سبحان اليهود الفيديوهات هذه اليهود اسمع امانينا الموت في سبيل الله اسمع امانينا الموت في سبيل الله اسمع امانينا الموت في سبيل الله. ஒரு வீரர் கொல்லப்படுகின்றார். கொலை செய்யப்பட்டு குட்டும் குயிருமாக இருக்கக்கூடிய இந்த அவருடைய பெயர் ஒசாமா வஹாபு. அவர் அப்படி தூக்கிட்டு வராங்க ஹமாஸ் படை வீரர்கள். அவர் கடைசி நேரத்தில் பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்குது. போர்க்களத்தில் குண்டடிப்பட்டு இரத்தம் பீறுகின்ற ஒரு மனிதரை கொண்டு வந்து அவருடைய தோழர்கள் எல்லாம் அங்கே நிற்கின்ற போது இந்த ஒசாமா வஹாபு, அவர் பேர் நினைக்கிறேன், வஹாபு, அவர் ஒரு வார்த்தையை அரபில் சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு செய்தியாளராக. ஃபீ சபீல் இல்லா அப்படின்ட்டு அவர் சத்தம் போடுறார். என்ன ஃபீ சபீல் இல்லா அப்படின்ட்டு நாம் இஸ்லாமிய அறிஞர்களை தொடர்பு கொண்டு கேட்டால், நாங்கள் சேகஃப் அல்லா, அல்லாவுக்காக நாங்கள் உயிர் கொடுக்கிறோம் என்று மரணித்து போயிட்டார். இந்த சத்தத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க. போர்க்களத்தில் வெட்டுப்பட்டு அல்லது குண்டடிப்பட்டு இரத்தம் பீறிட்டு வருகின்ற நேரத்தில் ஹமாஸ் போராளியாகிய இவர் மேற்கு கரையில் அவர் சத்தம் போடுகிறார், ஃபீ சபீல் இல்லா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், கடவுளின் பாதையில், இறைவனின் பாதையில், அல்லாவின் பாதையில் நான் மரணிக்க தயாராக இருக்கிறேன். என் தோழர்களே, நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள் என்ற செய்தியை ஒசாமா வஹாப் சொல்லி முடித்தவுடன் அவர் கீழே அப்படி மெதுவாக சாய்கிறார். அந்த வீடியோவை நான் முடிந்த இதில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. அப்படியே சாய்கிறார். யூடியூப்பில் வரல, அது பர்சனல் கேமராவில் எடுத்துருக்குறாங்க, செல்ஃபோனில். இது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட மன உறுதியான வீரர்களோடு ஒரு பக்கம் ஹமாஸ் இருக்கிறது. இப்படிப்பட்ட மன உறுதியான போராட்டத்தில் 41,000 பெண்கள், கர்ப்பிணிகள், பொதுமக்களை படுகொலை செய்த பின்பும் தினமும் தங்களுடைய வீரர்களை இழந்து கொண்டிருந்த போதும் ஒரு பக்கம் ஒரு போராளி குழு ஒன்று, இரண்டாவது பக்கம் இஸ்ரேலுடைய படைகளில் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான படைத்தளபதி, தரைவழி போக்குவரத்தில் இருந்து கொண்டிருந்த கூடிய இந்த படைத்தளபதி, அவர் உடனடியாக தனது பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். என்னால் இனி போரிட முடியாது. அவருடைய பெயர் தாமிர் யாதி என்று சொல்லக்கூடியவர். அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அதே மாதிரி ஹல்வியா என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸ் பிரிவில் இருக்கிறவரும் வெளியேறிட்டார். இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய IDF மிலிட்ரியில் இருக்கிறவங்க களமுனைக்கு செல்வதை நாங்கள் செய்ய முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. நேற்று கிடைத்த தகவலின்படி 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் களமுனையிலிருந்து, போர்க்களத்திலிருந்து ஓடி வந்து விட்டார்கள். அப்போ ஒரு பக்கம் உயிர் கொடுப்பதற்கு ஒசாமா வஹாபு போன்றவர்கள் கடைசியில் கடவுளின் பேரால் நான் மரணிக்கிறேன் என்று சொல்லி அப்படியே மெதுவாக சாய்ந்து மரணித்து போகிறார். 41,000 பேரை இழந்த பிறகும் அந்த மக்கள் ரஃபாவை தாண்டவில்லை, அங்கே இருக்கிறார்கள். கர்ப்பிணிகள் இருக்கிறார்கள், முதியோர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். தங்கள் குழந்தைகளை முத்தமிட்டு, நீ முன்னால் சென்று நான் பின்னாடி வரேன் அப்படிங்கிற காட்சியும் காணப்படுகிறது. இறந்து போன பச்சிலம் குழந்தைகளை எடுத்து முத்தமிட்டு, நீ முதலில் சென்று விடு, நான் சொர்க்கத்துக்கு 2வது வாரேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் இங்கேயோ இஸ்ரேலிலோ படைத்தளபதி தாமிர், அதாவது நான் சொல்வதை போன்று படைத்தளபதி தாமிர் யாதி என்னால் போரிட முடியவில்லை என்கிறார். ஹால்வி என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய இன்டெலிஜென்ஸ் படைப்பிரிவும் பின்வாங்கிறது.
இஸ்ரேலிய ஐடிஎஃப்க்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மிக முக்கியமாக கேலண்ட் வார் கேபினெட்டில் சண்டை பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி போரிட்டால் பெரும் தோல்வியை சந்திப்பீர்கள் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் இவர்கள் எப்படி வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற கேள்வியை நீங்களே அதற்காக நீங்கள் உங்களுடைய பதிலே நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் மிக பெரும் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்றது. இப்போ இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தான் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்ற அறிவிப்பு செய்கிறார். இந்த அறிவிப்பில் உண்மை இருக்கிறதா என்று பார்த்தால் இந்த அறிவிப்பில் உண்மை இல்லை. ஏனென்றால் 6 ஹோஸ்டேஜ், அதாவது இந்த ஹாஸ்டேஜ் இறந்த பிறகு இஸ்ரேலுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. நேற்று வந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஊடகங்கள் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுக்கணும். இஸ்ரேலுடைய யூத சமூகம் 2ஆக பிரிந்திருக்கிறது. மெஜாரிட்டேரியன் சமூகம் போரை நிறுத்திவிட வேண்டும், ஹாஸ்டேஜை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்துவிட வேண்டும். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. இதற்கு இடையில் நேற்று பலஸ்தீனத்திலிருந்து ஹமாஸ் படைகளின் மூலம் வெளியிடப்பட்ட அந்த வீடியோவில் அவர் சொல்கிறார், யார் அந்த 6 பேரில் ஒருவர் சொல்லுகிறார், நாங்கள் அக்டோபர் 7 கடத்தப்பட்டு பல மணி நேரம் இஸ்ரேலுக்குள்ளே தான் இருந்தோம். பெஞ்சமின் நெதன்யாஹூ அப்போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற கேள்வி அவர் எழுப்புகின்றார். உங்கள் இராணுவம் எங்களை காப்பாற்றவில்லையே என்று கேட்கின்றார். பல நாட்கள் நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறார்கள் என்று அவர் சொல்கின்றார். சொன்ன வீடியோவை வெளியே மறுபடியும் 2ஆம் நாளாக நேற்று வெளியிட்டு விட்டார்கள் ஹமாஸ். இது மிகப்பெரிய ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ் இம்பேக்ட் ஆன் இஸ்ரேல் காமன் சொசைட்டி, சிவில் சொசைட்டி. இது ஒரு பெரிய அளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நிச்சயமாக ஹமாஸினுடைய அபூபைதாவுடைய வார்த்தைகளை அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள் தான் ஹமாஸ், ஆனாலும் அவர்கள் பொய் சொல்வதில்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதற்கு ஆதாரமாகவும் அவர்களிடத்தில் நிறைய விஷயம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலிய மிக முக்கியமான பிரிக்ஸ், அவர் பேர் வெட்சாக் பிரிக்ஸ், முன்னாள் இராணுவத்தினுடைய அனுபவம் வாய்ந்த மூத்த தளபதி பிரிகேடியர் அவருடைய பேட்டி ஒன்று இஸ்ரேலுடைய ஹர்டஸ் அப்படிங்கிற நாளிதழில் வந்திருக்கு. இந்த ஹர்டஸ் நாளிதழில் வந்த இந்த செய்தியை அல் ஜசீரா ஒளிபரப்பியிருக்கிறது. அல் ஜசீராவுக்கு அவர் பேட்டி கொடுக்கல. இஸ்ரேலுடைய விட்சக் பிரிக், அவர் எக்ஸ் ஐடிஎஃப் ஜெனரல், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஹர்சக் நாளிதழில் இஸ்ரேல் மிக முக்கியமாக கொலாப்ஸ் ஆகிவிட்டது. சொல்கிறது யார்? யூத இஸ்ரேலிய இராணுவ முன்னாள் தளபதி. இஸ்ரேல் படுமோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறது, எந்த நிலையிலும் ஹமாஸ் கொலாப்ஸ் ஆகவில்லை என்பதை அவர் அந்த ஹர்சஸ் நாளிதழிலே சொல்லுகிறார். 2வது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்ரேல் என்னவென்றால் பயிற்சியற்ற பல ஆண்டுகள் பயிற்சி பெற வேண்டிய இராணுவத்தினரை ரிசர்வ் படை என்று இளம் வயதினரை கொண்டு களத்தில் விட்டுவிட்டார்கள். அவர்களுக்கு சரியான பயிற்சியும் இல்லை, அவர்களுக்கு சரியான மன வலிமையும் இல்லை. ஆகவே மிகப்பெரிய தோல்வியை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். முழுமைப்படுத்தப்படாத பயிற்சியற்ற வீரர்கள் இஸ்ரேல் இராணுவத்தில் அதிகமாக ரிசர்வ் படையாக சென்றதனால் அவர்கள் கடும் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இந்த தோல்வியில் இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக மிலிட்ரி ஹாஸ் பீன் கொலாப்ஸ்ட். ஆனால் ஹமாஸ் எந்த கொலாப்ஸையும் சந்திக்கவில்லை. நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் என்று ஐடிஎஃபினுடைய முன்னாள் ஜெனரல் விட்சக் பிரிக் ஹராட்ஸ் நாளிதழில் ரொம்ப தெளிவாக பேட்டி கொடுக்குறார். 3வது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நெதன்யாஹூடைய அரசு மக்களிடத்தில் பொய்களை சொல்வது மட்டுமல்லாமல் அரசியல் லாபத்திற்காகத்தான் இது போன்ற போரை அவர்கள் திருப்பி நடத்துகிறார்கள் என்று அவர் சொல்கின்றார். நிச்சயமாக மீண்டும் சொல்கின்றார், இந்த நிலை தொடருமையானால் நீங்கள் அதிக நாட்கள் அங்கே இருக்க முடியாது. யார் சொல்கிறார்? இந்த இராணுவத்தினுடைய பயிற்சியாளர்களுக்கு இவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் அதிக நாட்கள் அங்கே தங்கிவிட முடியாது, உங்களை அவர்கள் அடித்து காலி செய்து ஒட்டுமொத்த அந்த டெரிட்டோரியும் மீண்டும் ஹமாஸினுடைய ஆதிக்கத்தின் கீழ் வந்துவிடும், நீங்கள் நீண்ட நாள் அங்கு தாக்கு பிடிக்க முடியாது என்ற கருத்தை அவர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். இது ஒரு மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் என்பதையும் அவர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? பிரிக் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்பொழுது முடிவு செய்து கொள்ளுங்கள், வெற்றி யாருக்காக இருக்கிறது என்று. ஒரு முறை வெற்றி இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறது. எப்படி வெற்றி பெற்றார்கள்?
நெத்தானியாகு இந்த 6 பேருடைய ஹோஸ்டேஜை ஸ்பெஷல் ஒரு இன்டர்வியூவில் அவரே வைத்து அவர் சொல்கிறார், பாருங்கள் பாருங்கள், நாங்கள் களமுனையிலே நெருங்கிட்டோம் பங்கர, கடைசி நேரம் நம்முடைய பிள்ளைகள் 6 பேரை அவர்கள் படுகொலை செய்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இதோடு மிக முக்கியமாக இஸ்ரேல் இராணுவத்திலிருந்து வெளியாகக்கூடிய பல்வேறு தகவல்கள், அதாவது அந்த தகவலின் அடிப்படையிலே பிரிக் என்ன சொல்கிறார் என்றால், நிச்சயமாக மல்டி ஃப்ரண்டை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேல் ஆர்மியிடத்தில் எந்த சக்தியும் இல்லை என்ற செய்தியும் யோகாலண்ட் அன்றைக்கு ஒரு டிசென்ட்டாக ஒரு குவாரலாக வார் கேபினெட்டில் சொல்லிட்டார். யோகாலண்ட் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுடைய தலைவர், இராணுவ தளபதி மட்டுமல்ல, இராணுவ அமைச்சர். அதே போன்று இன்றைக்கும் நம்முடைய ஐடிஎஃபினுடைய முன்னாள் ஜெனரல் பிரிக் அவர்களும் சொல்கின்றார், மல்டி ஃப்ரண்ட் என்றால் என்ன உங்களுக்கு புரிய வேண்டும். மல்டி ஃப்ரண்ட் ஒன்று ஹமாஸ், மற்றொன்று ஹிஸ்புல்லா, மூன்றாவது ஹவுதி, நான்காவது இஸ்லாமிக் ஆர்மி. இஸ்லாமிக் ஆர்மி என்றால் இந்த மல்டி இஸ்லாமிக் ஆக்சிஸ், இந்த போராளிகள் அனைவரும் ஒன்றிணைகிறார்கள். அவர்கள் ஈராக்கில் இருக்கிறார்கள், சிரியாவில் இருக்கிறார்கள், அப்புறம் மட்டும் பல பேரில் இருக்கிறாங்க, உமர் அப்படிங்கிற பேரில் இருக்கிறாங்க, அல் அக்ஸா படைகள் இருக்கிறார்கள். இவர்கள் பல்வேறு நவீன ஆயுதங்களை கொண்டு மீண்டும் மீண்டும் அடித்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு எந்த வல்லமையும் இல்லை அப்படிங்கிறது தான் பிரிக்குடைய கருத்து. பிரிக்குடைய கருத்து மட்டுமில்லாமல் யாமீருடைய அந்த 3 ஆண்டு காலம் படைத்தளபதியாக இருந்த ஒரு படைத்தளபதி இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் ராஜினாமா செய்திருப்பது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த குழப்பத்தில் கீழே விழுந்தால் மீசையில் மண் ஒட்டாமல் என்று சொல்வதை போன்று இஸ்ரேலுடைய அதிபர் மக்களை சமாதானப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது ஒன்றும் இல்லை. இதற்கிடையிலே கெர்சன் பேஸ்கின் இவர் ஒரு நெகோஷியேட்டராக செயல்படுகிறார். கெர்சன் பேஸ்கின் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இஸ்ரேலுடைய நியூமரஸ் மிலிட்ரி பர்சனல் என்கிட்ட பேசுகிறாங்க, இஸ்ரேலில் இல்லை ஹமாஸ்ட இருந்து. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட முக்கியமாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள், முக்கியமாக இந்த ஃபிலடெல்ஃபி காரிடார் என்று சொல்லக்கூடிய ஈஜிப்டிலேருந்து வரக்கூடிய இவற்றிலிருந்து அவர்கள் வெளியேறியே ஆக வேண்டும். அதே மாதிரி நெட்சம், அதே மாதிரி மேற்கு இதிலிருந்து படைகள் அவர்கள் வெளியேறணும். வெளியேறிய பின்பு நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து முன்னாள் கைதிகளை வெளியேற்ற வேண்டும். ரைட், அவர்களுடைய கோரிக்கை நிரந்தரமாக ட்ரூஸ் சீஸ்ஃபயர், அதாவது காலம் குறிக்கப்படாத நிரந்தரமான போர் நிறுத்தத்துக்கு அவர்கள் அறிவிப்பு செய்யணும், அக்ரிமெண்ட்டில் போடணும். இதையெல்லாம் செய்து எங்கள் சொன்னால் மட்டும்தான் போர் இணக்கத்திற்கு நாங்கள் வருவோம் என்று யார் சொல்லிவிட்டா? ஹமாஸ் சொல்லிவிட்டதாக பேஸ்கின் சொல்கின்றார். ஆனாலும் கூட இன்றும் பேஸ்கினுடைய கருத்தில் இன்னும் 3 வாரத்தில் போர் முடியும் என்று சொல்கின்றார். ஏன் போர் முடிகிறது என்ற கேள்விக்கு நம்முடைய பதில் என்னவென்றால், நிச்சயமாக இன்னும் பேஸ்கினுடைய கருத்தின் அடிப்படையில் இன்னும் 3 வாரத்தில் போர் முடிந்துவிடும் என்கின்றார். ஏன் போர் முடியும் என்றால், பிரித்தானியா 350க்கு வகையான ஆயுதங்களை இவர்களுக்கு சப்ளை செய்தார்கள். இன்றைக்கு பிரித்தானியா என்ன செய்கிறார்கள், F-16, F-35 போன்ற வாகனுடைய அக்சசரிஸ் எல்லாம் சப்ளை செய்ய மறுத்து விட்டார்கள். அது மாதிரி பங்கர் பஸ்டர் என்று சொல்லக்கூடிய அதற்கு சமமான மோசமான கொத்துக்குண்டுகளை எல்லாம் அவர்கள் அந்த 30 ராட்சச ஆயுதங்களை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்ற ரிஷி சுனக்குடைய அரசு எடுத்த முடிவை முழுமையாக இவர்கள் குவாஷ் செய்திருக்கிறார்கள், ரத்து செய்து விட்டார்கள். ஏனென்றால் இப்போ பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இடதுசாரி அரசாங்கம். பிரித்தானியாவுடைய இந்த 350 ஆயுதங்களில் 30 மோசமான ஆயுதங்களை அவர்கள் சப்ளை செய்ய மாட்டோம் என்ற அறிவிப்பு செய்தது அமெரிக்கா வரவேற்றிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அமெரிக்காவுடைய ஆயுத பற்றாக்குறையில் அமெரிக்கா இப்பொழுது இவர்களுக்கு அதிக ஆயுதங்களை சப்ளை செய்யவில்லை. பிரித்தானியா நாங்கள் சப்ளை செய்ய மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் நீங்கள் தரவில்லை என்றால் என்ன, பயங்கரவாதிகளை நாங்கள் அடக்குகின்ற போது 1% உங்கள் ஆயுதங்களால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று மீண்டும் மீசையிலே மண் ஒட்டாத அளவிற்கு நெத்தானியாகுடைய பேச்சு பெரும் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்கா கொடுக்காமல் போனது நல்லது என்று பிரிட்டானியாவுடைய அந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இதுக்கிடையில் 320 ஆர்பிஜி மற்றும் பேலிஸ்டிக் அல்ல மற்றும் மிசைல்கள் மூலமாக தாக்குதல்களை ஹிஸ்புல்லா நடத்தினார்கள். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, இப்போ நேற்று 4ஆம் தேதி நடத்தினது 6 இடங்களில். இந்த 6 இடங்களில் மிக கடுமையான தாக்குதலின் மூலமாக நேற்று 4ஆம் தேதி நடத்திய தாக்குதல் அல் ஜிர்தா, அல் ரிபாப், அல் அசி, அல் சுமாக்கா,
அல் ரதா இன்னும் மிக முக்கியமான அனைத்து மிலிட்ரி கேம்பஸ்லையும் நடத்தி தீ பற்றி எரிகின்றது. பல இஸ்ரேலி ஐடிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் வழக்கம் போல் என்ன சொல்கிறார்கள் என்றால், அது நாங்கள் இன்டர்செப்டராக சொல்லக்கூடிய அயன்டோம் தடுத்து விட்டது, மீண்டும் உள்ளது வெட்ட வெளியிலே விழுந்து விட்டது என்று சொல்கிறார்கள். மீண்டும் 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 கோலன் குண்டுகளில் வடக்கு பகுதிகளில் அவர்கள் அடித்து தாக்குகின்ற நிலையிலே இஸ்ரேலிலிருந்து ஏராளமான பேர் மீண்டும் வடப்பகுதியில் புலம்பெயர முடியாத அளவிற்கு மக்கள் ஓடுகின்ற சாறையான காட்சியும் காண முடிகின்றது. மிக முக்கியமாக மேற்கு கரையில் படுகொலையின் மூலமாக மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் படை வீரர்கள் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஐடிஎஃப் அவர்கள் பலர் திரும்பிவிட்டார்கள். மீண்டும் களமுனைக்கு செல்வதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். இதற்கு இடையில் இந்த ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் ஜோர்டானுடைய அப்துல்லா, அதே போன்று நான் ஏற்கனவே சொன்னதை போன்று சிரியா, சவுதி அரேபியா அனைவரும் ஒரு கூட்டமைப்பிலே ஈரானுடைய தலைமையிலே வருவதற்கு இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்ஸ் முன்னணி எடுக்கிற நடவடிக்கைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ரகசியமாக துருக்கியினுடைய அதிபர் எர்டோகனுக்கும் கொமேனிக்கும் இடையே, சையத் அலி கொமேனி இவர்களுக்கிடையே ஒரு கூட்டமைப்பு உருவாகி கொண்டே இருக்கின்றது. இது ரொம்ப முக்கியம். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், போரில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்? களமுனையிலே வெற்றி பெற்றது 41,000 குழந்தைகளையும் பெண்களையும் அப்பாவிகளையும் கொன்று ஒரு பக்கம் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், யார்? இஸ்ரேல். மற்றொரு பக்கம் இந்த போர் சூழல், இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருப்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இறுதியாக ஒன்றை சொல்லப் போகிறேன். நேற்றுக்கு இஸ்ரேலில் இருந்து வந்த செய்திகள் என்னவென்றால், இஸ்ரேலில் மனோநிலை பாதிக்கப்பட்ட மக்கள் லட்சக்கணக்கிலே இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆண்டு கடந்த 2023-24 விட 24-25க்கு 600 மில்லியன் ஷேக்கல் has been provided special privileges for allotted funding for மனச்சிதைவு நோய், சைக்காலஜி, அதாவது இந்த மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய லெவலில் இஸ்ரேல் சமூகத்திற்கு 600 மில்லியன் இன்னும் சேக்கல் அதிகப்படியாக இந்த மனநிலையை சரிப்படுத்துவதற்காக ஒரு சென்டரை ஏற்படுத்தப்படும் என்று இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய அதிகாரப்பூர்வமான மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை அறிவிப்பு செய்திருக்கிறது. இதுதான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய செய்தி. எல்லா செய்தியும் நாமல் ஆதாரத்தோடு சொல்லணும். ஏதோ நாங்கள் ஒருவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற முனையிலே சொல்ல விடவே கூடாது. அந்த செய்தி ஃபேக் ஆயிரும். அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்னது யாமிருடைய ராஜினாமா, பிரிக்கினுடைய ஸ்டேட்மெண்ட், பேஸ்கினுடைய ஸ்டேட்மெண்ட், ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல், ஹவுதிக்களுடைய மறுபிரசு எல்லாவற்றையுமே இணைத்து சொல்கின்றோம். இஸ்ரேல் ஒரு பெரும் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் நாட்டுடைய பொருளாதாரம் 1.2 ஜிடிபியாக சரிந்திருக்கிறது. மக்கள் சாறையாக அயல் நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அமெரிக்காவும் பிரிட்டனும் ஒரே குரலில் சொல்கின்றார்கள் போர் நிறுத்தம் வர வேண்டும் என்று. இன்னும் 3 வாரத்தில் பேஸ்கினுடைய ஸ்டேட்மெண்ட், போர் நிறுத்தம் கண்டிப்பாக வந்துவிடும் என்கின்றார்கள். இந்த ஹாஸ்டேஜ் 6 பேரை படுகொலை செய்தது இஸ்ரேலிய பொது சமூகம் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் மக்கள் கூடியிருக்கிறார்கள். இப்பொழுது நான் உங்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன், தோல்வி வெற்றி யார் கையில் இருக்கிறது என்று. இது போன்ற பல்வேறு ஆதார வெளிவிவகாரத்திலிருந்து வரக்கூடிய அமெரிக்காவினுடைய கிரக்ஸ் மற்றும் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மற்றும் இஸ்ரேல் டைம்ஸ் போன்ற நாளிதழ்களிலிருந்து ஆங்கில செய்திகளை தமிழில் மொழியாக்கத்தோடு நான் உங்களுக்கு மீண்டும் ஜெம் டிவியின் வாயிலாக தர காத்திருக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.